Hi, good evening, all of my YouTube family. Okay, இன்னைக்கு நான் இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கு போயிட்டு வந்து சரி பசிக்குதா ஏதோ சமைக்கலாம் சொல்லிட்டு நான் ஈவினிங் சரி என்ன சமைக்கிறதோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, அது வரை அப்படியே கிச்சன் எல்லாம் அப்படியே இருந்துச்சா, சரி ஓகே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு வாங்க நான் காட்ட போகிறேன் என்ன சமைக்க போகிறேன். இன்றைக்கி நான் வெங்காயம் தோசை செய்ய போகிறேன். எப்போவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா கட் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கேன். கேரட்டு, ஆனியன், கருவேப்பிலை, க்ரீன் சில்லி அண்ட் பொடி. க்ரீன் சில்லி உங்களுக்கு சொல்லலாம். கூட ஏதோ பொடி இருக்கே வீட்டில் எப்போவுமே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கூட எண்ணெய் இருந்தால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எண்ணெய் இருந்தால் நெய் மிக்ஸ் குட்டியெல்லாம் கட் பண்ணி வெங்காயம் கேரட் நெய் பெட்டராக இருக்கும் மிக்ஸ் பண்ணால். ஓகேவா? ஓகே, அப்புறம் இதில் நெய் இருக்கா சால்ட்டு கூட இல்லை எண்ணெய் இருக்கா ஏதோ நெய் இருந்தால் இல்லை எண்ணெய் சால்ட் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய் இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மாதிரி கொஞ்சம் உப்பு தேவையான கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தோசை செய்கிறீங்களே தோசை மாவு ஏதோ இட்லி மாவு ஏதோ அதை போட்டு நம்ம செய்யலாம். ஓகே, நான் அடுப்பில் நல்லா எல்லா சைடில் ஃபில் பண்ணிக்கணும். மாவு எடுத்துகிட்டு ஹாப்பி வீடு நல்லா கொஞ்சம் நிறையா மாவு எடுத்துக்கணும். ரவுண்டாக நிறையா மாவு எடுத்துகிட்டு ரவுண்டாக அப்போ நம்ம கூட எண்ணெய் கொஞ்சம் குட்டி ரவுண்ட் போட்டு அது ஏதோ இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எல்லாமே போட்டு சைடாக ரவுண்டு கொஞ்சம் போட்டுட்டு பாருங்கள். இப்போ நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ப்ரெஸ் பண்ணோன்னா இதில் வெங்காயம் எல்லாம் இருக்குல்ல நம்ம பெரட்டும் போது கீழே ஊந்தக்கூடாது. அதனால நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வெந்துட்டு அப்புறம் பெரட்டி வச்சுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இது 10 வயசில் முடிச்சிக்கலாம். நமக்கு அர்ஜென்ட்டாக பசிச்சுன்னா அப்படி தான் நான் பண்ணுவேன் எப்போவுமே. நீங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க, இல்லை நான் சொல்லலை, இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அது மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் பெரட்டி கொஞ்சம் 10 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் பிடிச்சிட்டு நெய் மேலே போடுங்க. இல்லைன்னா வேணாம் விட்டுருங்க. நெய் இருந்தாலும் சரி எண்ணெய் இருந்தாலும் சரி கொஞ்சம் லைட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் நெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் பிளேட் வச்சுட்டேன். அது மாதிரி இந்த உங்களுக்கு பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்